கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியா இந்த நாளிலே கூட நாம் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை நம்முடைய வாழ்வினுடைய பங்காக நாம் வைத்திருக்க என்ன செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை என்னுடைய பங்காக, புலம்பல் 3:24 நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னுடைய பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் நான் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என்னுடைய பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் நான் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. புலம்பல்ல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேலைகள்ல புலம்ப மட்டும்தான் செய்யறோம். என்னது, அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல. மனுஷனுக்கு என்னைக்கு தான் திருப்தி வரப்போகுது சொல்லுங்க? 10,000 ரூபாய் கொடுக்கறப்ப பத்தல, 15,000 ரூபாய் கொடுத்தாலும் பத்தல, 20,000 ரூபாய் கொடுக்கறப்பையும் பத்தல. ஏன் அப்படின்னா, இந்த ஆத்மா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, திருப்தி படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அம்பானிக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் இன்னும் பத்தவே இல்லை, இன்னும் பத்தவே இல்லை. இன்னைக்கு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் மனிதனுக்கு பத்தல. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான பங்காக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் உனக்கு இவைகளை நினைப்பூட்டுகிறேன் என்று நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்ப கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி செழிப்பான்? எப்படி செழிப்பீங்க? பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களை நினைக்கணும், நீதிமான் இந்த பனைமரத்தை போல நான் என்ன செய்வேன், செழிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும், வாயில கன்ஃபஸ் பண்ணணும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்ப என்ன செய்யணும்னா, கர்த்தரை நம்முடைய வாழ்வினுடைய மிக முக்கிய பங்காக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்தான் நம்முடைய பங்கு. ஆகையால் நான் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். அப்ப யாரு மேல அன்னைக்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய வேலையின் மேல, தங்களுடைய குடும்பத்தின் மேல, சில மனிதர்கள் மேல, பணத்தின் மேல, ஆஸ்தியின் மேல, அந்தஸ்தின் மேல, தாங்கள் வைத்திருக்கிற செல்வங்களின் மேல நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதான் சங்கீதம் 49 படிச்சோம், தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. அப்ப செல்வ பெருக்கத்தை நம்பிக்கொண்டு இருக்க கூடாது. ஒரு வியாதி வந்துச்சுன்னா எல்லாமே போயிடும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இது பண்றதுக்கு, கிட்னியை மாத்துறதுக்கு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 18 லட்சம் 30 லட்சம் ரூபாய். பாத்துக்குங்க. ஒரு நம்முடைய மதிப்பு நமக்கே தெரிய மாட்டேங்குது இல்ல? நமக்கு ஆண்டவர் உள்ள கொடுத்திருக்கிறாரே ஒவ்வொரு பார்ட்டும் மிக மிக முக்கியமானது. அவர் நமக்கு இலவசமாய் நம்முடைய சரீரத்தில் அதை கொடுத்திருக்கிறார். என்னைக்காவது அதுக்கு நம்ம நன்றி சொல்லி இருக்கிறோமா? இல்ல. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல. நாம உயிர் விடுறோம் பாருங்க, இந்த மூச்சு மூச்சு இழுத்து கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் மூச்சை நிப்பாட்டி பாருங்க. கட்டாயம் முடியாது. இல்ல, தண்ணிக்குள்ள உங்களை தூக்கி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளியில வான்னு சொன்னா பணமாத்தா வெளியில வருவான். ஏன்னா மூச்சு போச்சுன்னா அவ்வளவுதான் அதோட. அப்ப நாமெல்லாம் ஒரு காத்து, அவ்வளவுதான். நமக்குள்ள காற்றடைக்கப்பட்ட பையடா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுக்குள்ள எத்தனை ஆசைகள், எத்தனை ஓட்டங்கள், எத்தனை விருப்பங்கள். அதை பிடிச்சிருவேன், இதை பிடிச்சிருவேன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இயேசுவை உங்கள் வாழ்வினுடைய முக்கியமான பங்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வாசித்து பாருங்க, லூக்காவுல அத குறித்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். லூக்கா 10:38 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 10:38 அதிகாரம் வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில், இயேசு ஒரு கிராமத்துல பிரவேசிக்கிறார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டது மார்த்தாள், அக்கா தான் இல்ல, அக்கா தான், மார்த்தாள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா. கிராமத்துல இயேசு, நீங்களும் கூட உங்க வீட்டுக்குள்ள இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? கர்த்தருடைய ஊழியக்காரனை உங்க வீடுகளில் அழைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அர்த்தம்.
ஏன்னா அப்படிதான் பைபிள் சொல்லுது. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்ன ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அந்த கிராமத்துல பிரவேசிக்கும் போது மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டுல ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வீட்டுல ஏற்றுக்கொண்டா, ஆனா இருதயத்துல நல்ல பங்கா ஏற்றுக்கொள்ள பாருங்க. ஏன்னா இந்த மார்த்தாள் தான் ஒரு நாள் என்ன பண்ணா தெரியுமா? லாசரு மரித்த பொழுது, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே அப்படின்னு. இல்ல உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்ற வார்த்தையை அவன் நம்பல. ஆனா போய் உன் சகோதரனை எழுப்ப போற என்னப்ப நம்ம நிறைய டைம்ல அந்த மாத்தாள மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ நாருமே எத்தனது உன் சூழ்நிலை நாடுறத போல இருக்கலாம், ஆனா இயேசுவால் அந்த வாசனை வீச வைக்க முடியும். புரிந்து கொள்ளுங்க நல்லா. அப்ப ஐயோ நாருமே 4 நாள் ஆச்சு. எத்தனை நாள் வேணாம் பாருங்க, ஒரே நாள்ல என்ன செய்ய ஆரம்பிக்குது, 2வது நாள்லயே அப்படி அழுக ஆரம்பிச்சிருது. 4 நாள் ஆச்சு கல்லறைக்குள்ள வச்சு. அந்த கல்லறைக்கு முன்பாக ராஜாதி ராஜா இயேசு போய் நின்னு சொல்றாரு, லாசருவே வெளியே வான்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை அந்த மனிதனை உயிரோடு கூட, அந்த பிணத்தை உயிரோடு கூட எழுப்பியது. எப்படி அந்த நாடி போன அந்த சரீரம், அவ சொல்றா ஐயோ ஆண்டவரே 4 நாள் ஆச்சு நாருமே. ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. புரிந்து கொள்ளுங்க, என்னைக்குமே ஆண்டவரால என் சூழ்நிலைய மாத்த முடியும், ஆண்டவரால என் வாழ்க்கையில எல்லாவற்றையுமே செய்ய முடியும்னு சொல்லி உங்க வாயை கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை செய்யணும். அதுக்கு பதிலா எப்ப பார்த்தாலும் நீ தோல்வியையும் பயத்தையும் அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் உன் எதிர்காலத்தை பற்றியுமே தவறாவே நீ அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். நான் சொல்றேன், நீங்க கடனை பற்றியே பேசிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடன் உங்களை சூழ்ந்து அப்பிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பற்றியே உங்க வாயில பேசுங்க. உங்க நாவல நீங்க எதை பேசுறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சாபத்தையே ஒரு கர்த்தருடைய பிள்ளை பேசினா, கடனையே ஒரு கர்த்தருடைய பிள்ளை பேசினா, அதனாலதான் நம்ம வீடுகள்ல நிறைய வேலைகள்ல தரித்திரத்தை பத்தி பேசக்கூடாது. எப்படி தரித்திரத்தை, பஞ்சத்தை, வறட்சிய, பட்டினிய, குறைவை, தாழ்ச்சிய பேசக்கூடாது. அதுக்கு பதில் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிறைவை பேசுங்கள். நிறைவு எப்படி வரும்னு அவரை நம்முடைய நல்ல வாழ்வினுடைய நல்ல பங்கா மாத்தணும். அவ சொல்றா, வாசிங்க இப்ப, அவளுக்கு மரியாதை எனப்பட்ட சகோதரி இருந்தார். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? மரியாதை சொல்ல மாட்டீங்க. யாரெல்லாம் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பாதத்துல வந்து வசனத்தை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கதான் மரியா லிஸ்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இரவுல நீங்க உட்கார்ந்து வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து அவர் பாதத்துல யாரெல்லாம் உட்கார்றாங்களோ அவங்க மரியா. இங்க சொல்றாரு, வீட்டுல ஏற்றுக்கொள்ளுகிறது முக்கியம் அல்ல, வசனத்தை கேட்பதுதான் முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்களா, வீட்டுக்கு பாஸ்டர் வந்துட்டாரு, அம்மா ஓடு டீய போடு, அவர் வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருப்பார். இப்படியே பறக்க பார்த்துட்டு இல்ல, டீய போடு, தண்ணிய குடு, தோசைய போடு. நிறைய பேர் அவசரத்துல ஒரு அம்மா பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தா தோசைகள்ல திருப்பி வச்சு தோசையை சுட்டு சுட்டு கொண்டு வந்துச்சான். என்னம்மா கருப்பா இருக்குன்னு பார்த்தா பதறி போய் அவசரத்துல தோசைகள்ல திருப்பி வச்சுட்டேன் பாஸ்டர். கருப்பு கருப்பா இது வரைக்கும் நான் தோசையை பார்த்தது இல்லையே. அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ பார்த்து வந்த பதட்டத்துல தோசைகள்ல கூட திருப்பி வச்சுட்டனே அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சு. நிறைய வேளைகள்ல கருப்பாகிற வரைக்கும் நமக்கு உணர்வே வரமாட்டேங்குது இல்ல. அப்ப பாருங்க, வீட்டுல ஏற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, இயேசுவை நம்முடைய வாழ்வினுடைய முக்கியமான பங்காக என்னைக்கு மாற்றிக்கொள்ளுகிறோமோ அன்னைக்கு ஆசீர்வாதங்கள் மட மட மடன்னு உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடாங்க. நீங்க தேடி போக வேண்டாம். அங்க சொல்லார் பாருங்க, மரியாள் அவள் வசனத்தை அவர் பாதத்தருகே உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்தால். நம்ம ஊர்கள் எல்லாம் வசனத்தை கேட்டுக்கொண்டு, என்னம்மா அந்த அம்மாவோட பாதத்துல உட்கார்ந்து இருந்த, என்னம்மா அந்த வீட்டுக்கு திண்ணைக்குள்ள உட்கார்ந்து இருந்தேன்னு கேட்டா, அந்த வீட்டு புறணி இந்த வீட்டு புறணி மொத்த புறணியும் கொண்டு வந்து அங்க உட்கார்ந்து அந்த கதையத்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதே ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போய் இதுல டீ கடையில உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அரசியல் கதையை பேசிக்கொண்டு இருப்பாங்க. பேப்பர் எடுத்து அரசியல், இவர் அதிமுகவா இருப்பாரு, இன்னொருத்தர் திமுகவா இருப்பாரு,
இன்னொரு பலர் பாமகவா இருப்பாரு, என்னென்னமோ கட்சிகள் இருக்கு. அப்ப அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவளோ கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவள் மற்றவர்களுடைய புறணியை பற்றி பேசல, இவ வாய திறக்கல, அவரை பேச வச்சா. அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன பேசுறாரோ அதை காது கொடுத்து கேட்கணும். புரிந்து கொள்ளுங்க. அப்ப வாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் இதுல இயேசு எப்படி இருந்திருப்பாரு? சந்தோஷப்பட்டு இருந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, 3 நாள் நாங்க கேட்கிறேன், 2 மணி நேரம் நம்மளால உட்கார முடியல, அப்படியே நெளிகிறோம். ஆனா 3 நாள் ஆண்டவருடைய பாதத்துல போய் மலை பிரசங்கத்துல 3 நாள் இரவு பகலாக தண்ணீரையோ சாப்பாட்டையோ நினைச்சு பார்க்கல. 3 நாள் கழிச்சுதான் அவங்களுக்கே தெரியுது நம்ம 3 நாளா சாப்பிடாம ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், பசிக்குது. அப்பதான் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகும்போது இந்த சரீர பசியெல்லாம் மறந்து போய் விடுகிறது. 3 நாள் கழிச்சு ஆண்டவர் அவங்களுக்கு நினைப்பூட்டுறாரு, ஐயோ இந்த 3 நாள் என்கிட்ட உட்கார்ந்து வசனத்தை கேட்டு இவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்களே, வழியில போறப்ப சோர்ந்து போவாங்களே, அதனால இவங்களுக்கு நான் ஆகாரம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முதல்ல எந்த ஆகாரத்தை கொடுத்தாரு? அழியாத கர்த்தருடைய வசனத்தை அவர் கொடுத்தார். அதற்கப்புறம் தான் வயிற்றுல போடக்கூடிய ஆகாரத்தை கொடுத்தாரு. அப்ப இத கொடுத்து என்ன பண்ணாரு? அந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து அவர் கொடுத்த பொழுது 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்களாம். ஆனா கணக்குப்படி பார்த்தா 5000 புருஷர்கள், 5000 மனைவிகள், 2 பிள்ளைகள் கணக்கு வச்சா 20000 பேரு 5 அப்பம் 2 மீனையும் ஆசீர்வதிச்சு சாப்பிட்டாங்க. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீங்க வசனத்தை நீங்கள் கவனித்து கேட்டு அவரை நம்பி வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த குறைகளையும் நிறைவுகளை கட்டளையிடுவார். உங்களை ஆண்டவர் போஷிக்க பராமரிக்க மறக்க மாட்டாருங்க. ஆமா, அடுத்த வார்த்தையை படிச்சு பாருங்க. மார்த்தாளோ அவளுக்கு தோசை சுடுறது, சப்பாத்தி சுடுறது, கேசரி கிண்டுறது, கேட்டரிங் பண்றதுதான். அதனால நம்ம சோம்பேறியா இருந்துடக்கூடாது. அதனால நான் சமையல் வேலையெல்லாம் செய்யறதுல கர்த்தர் பிரியப்படவில்லை, அதனால நான் உட்கார்ந்து படித்துக் கொண்டே இருக்க போகிறேன். என் கணவர் அவர் எப்பமா சோறு விடுப்போன்னு உட்கார்ந்துகிட்டே இருப்பார். இல்ல நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கும் செய்ய முக்கியத்துவம் கொடுத்தாலும் எது முதல்ல முக்கியம்ன்றது அங்க சொல்ல வர்றேன். எது? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில், நல்லா கவனிங்க, அந்த பிசினஸ் பண்றேன், இந்த வேலை செய்யறேன், அந்த வேலை செய்யறேன், எல்லா வேலையும் செய்யறேன். அதனால நமக்கு கிடைச்சது கடைசியில எது? மகிழ்ச்சியா, சந்தோஷமா? சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? வருத்தம். நீங்க வருத்தமா என்ன ஃபர்ஸ்ட் படி சொல்றீங்க? நாங்க வேலை செய்யறதெல்லாம் வருத்தமா அப்படின்னு. நீங்க பிரசங்கி புத்தகத்தை போய் படிச்சு பாருங்க. அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, இரவிலும் அவன் மனதுக்கு நிம்மதி இல்லைன்னே பைபிள் போட்டு. வேலை வருத்தம் தாயா. பைபிள் என்ன சொல்லுறீங்களா? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறோமா? என்னங்க? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறோமா? அதுக்கு இன்னொரு வசனத்தை சொல்லட்டா, ஆதியாகம புத்தகத்துல ஆண்டவர் ஆதாம பார்த்து சொல்றாரு, நீ வருத்தத்தோட உன் பலனை புசிப்பாயினாரு. சும்மா கிடந்த பாட்டுக்கு என்ன செஞ்ச? ஆண்டவரோட உறவாள். நல்லா கவனிங்க, ஆண்டவரை யார் தங்கள் வாழ்வினுடைய முக்கிய பங்காக வைத்துக் கொண்டு அவரோடு கூட உறவாடி அவரோடு கூட சஞ்சரிக்கிறாங்களோ அவன் அது வரைக்கும் என்ன சாப்பிட்டான்? சந்தோஷமா பழங்களை சாப்பிட்டு இனிமையான குளிர்ல இனிமையான அந்த பாத்தீங்கன்னா நிழலில் அவன் உலாவி தெரிந்தான். ஆனா என்னைக்கு அவன் கர்த்தருக்கு விரோதமா அவருடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படியாம பாவம் செஞ்சான், வருத்தத்தின் பலனை சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். என்ன போட்டிருக்கு? பற்பல வேலைகளை அவள் செய்ததினாலே வருத்தம் அடைந்து வந்து, ஆண்டவரே என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை. நாம நிறைய வேலைகள்ல என்ன செய்யறது தெரியுமா? நாம தான் கவலைப்படுறோம்னா ஆண்டவரையும் சேர்த்து கவலைப்பட சொல்றது. ஆண்டவரே நம்ம 2 பேரும் உட்கார்ந்து அழுவோம்பா. ஆண்டவரை என் கவலையை மாத்த நீங்க வல்லவர், ஏன் கவலையெல்லாம் மாத்துறதுக்கு நீங்க போதுமானவர்ப்பா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உமக்கு கவலை இல்லையா? நான் மட்டும் தனியா பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு நான் பாவை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, அவ உட்காந்து உங்க பாதத்துல உட்காந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா, சும்மா வாயை பாத்துக்கிட்டு இருக்கிறா, நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வர. கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சொன்ன உடனே அவர் என்ன சொல்ற? கமாண்ட் பண்ணி, அவள் எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும் சொல்றா.
அவன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, 2 பேரும் அப்படியே பேசாம இருக்காதீங்க. அவளை என்கிட்ட அனுப்பிட்டு நீங்க மட்டும் உட்கார்ந்து இருக்க, 2 பேரும் கொஞ்ச நேரத்துல சப்பாத்தி ரெடி பண்ணி கையில கொடுப்போம். வசனம் கேட்கறதுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிமா, வைத்த நிப்புறதுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்காத. புரியுதா? மாத்தாளே ஆண்டவர் சொல்லாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. இங்க பாருங்க அந்த வார்த்தையை சொல்றேன், தேவையா அவருக்கு இயேசு உடனே சொல்லிட்டாரு. ஆமா இல்ல, என் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறா, போமா போவோம் அக்காவுக்கு போய் உதவி செய்ய சொல்லலாம். ஆண்டவரு தேவையானது ஒன்றே, சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், 2 பேருக்கு என்ன இருந்துச்சு பாருங்க. மார்த்தாளே என்ன சொல்றாரு? 2 தடவை சொல்லாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்கள், என்னென்ன காரியங்கள் அவங்களை கவலைப்பட வைக்குது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை பாரப்படுத்திக்கிட்டு இருக்கு, என்னென்ன காரியங்களை குறித்து நீங்க சிந்தித்து ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதையே யோசிக்காம ஆண்டவர் மேல அதை தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒரு நாளும் தள்ளாட ஒட்டார்னு வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லியிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப என்ன கிடைக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை, உங்க சிந்தைய கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்க கவலையெல்லாம் தயவு செய்து தூர போட்டுட்டு, ஆண்டவரை நீங்களும் என் கூட சேர்ந்து கவலைப்படுங்கன்னு சொல்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு, ஆண்டவரோடு கூட உறவாட, ஆண்டுடைய வசனத்தை கேட்க, ஆண்டவரோட சஞ்சரிக்க, ஆண்டவர் சமூகத்துல அமர, அவருடைய வேத வசனங்களை தியானிக்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு கலங்குறமா, கலங்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்க கூடாது, எதை நினைத்தும் சோர்ந்து போக கூடாது. யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக என்னிடத்துல விசுவாசமா இருங்கன்றார் ஆண்டவர். என்கிட்ட விசுவாசமா இருங்க. ஏன்னா நீதிமான் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிச்சா என்ன செய்யக்கூடாது? அடுத்து பதறக்கூடாது. பதறாம இருங்க, கர்த்தர் தருவார். ஆமென். பதறாம இருந்தா எல்லா காரியங்களும் அந்தந்த சமயங்கள்ல அதினதின் காலத்துல நேர்த்தி அவங்க வாழ்க்கையில கடந்து வரும், கொடுக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்லாரு. அப்ப தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அப்ப நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? என் வாழ்க்கை நல்ல பங்கு இயேசு. என்னுடைய வாழ்க்கையினுடைய, உன்னுடைய வாழ்க்கையினுடைய, நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய நல்ல பங்கு இயேசு. நம்முடைய மூச்சை கொஞ்ச நேரம் இழுத்து பாருங்க, அப்படின்னு விட்டு பாருங்க, அது இயேசுன்னு தான் சொல்லும். இயேசுன்னு தான் சொல்லும். புரிந்து கொள்ளுங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பங்கு இயேசுவாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்க. அதனால வருத்தம் அடைய போகிறீர்களா? நீங்கள் பற்பல வேலைகளை செய்து, அதனால உங்க வேலையை நீங்க விட்டுறக்கூடாது. உங்க வேலைகள், உங்க கடமைகளை நீங்க என்ன ஆண்டவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் வேலை, உன் கடமைகளை நீ முன்வைக்காத, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அதுக்கு கொடுக்காத, என் வார்த்தைக்கு கொடுன்றார் ஆண்டவர். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஆனா முதல்ல என் வசனத்தை கேளு. என் வாழ்வுக்கு, என் வசனங்கள், வாழ்வு தரும் வசனங்களுக்கு உன் செவிய சாய் அப்படின்றார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்வுடைய நல்ல பங்கா வச்சுக்கணும். அப்படி பங்கா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா கவலை நம்மளை விட்டு என்ன செய்யாது, ஆமா நம்மளை விட்டு ஓடி போயிடும். அது நம்ம பக்கத்திலே நெருங்காதுன்னு சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பேதுருல, 1 பேதுருல, ஆகையால் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, 2 நாளைக்கு நேத்துக்கு தான் நினைக்கிறேன், என் மனைவி நிறைய முட்டையெல்லாம் அவிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப என் பிள்ளைக்கு கொடுத்த பொழுது என் மகன் சொன்னான், இதை பார்த்தா மேல இருக்கிறத மட்டும் நான் சாப்பிடுவேன், உள்ள இருக்கிறத சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அது அவனுக்கு பிடிச்சதான். அதனால நான் சொன்னேன், இந்த முட்டையை கொண்டு வந்த உடனே நான் சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் இந்த முட்டையை கொண்டு வந்த உடனே எனக்கு வசனம் ஞாபகம் வந்துச்சு. முட்டையை கொடுத்தா, முட்டையை கேட்டா தேவை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானோ, மீனை கேட்டா. அதனாலதான் ஆண்டவர் முட்டையை வச்சு கொண்டு வர்றப்ப யோசனை வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் முட்டையை பத்தி முதல்ல சொல்லிட்டாரு. அப்ப இந்த முட்டையை கூட கர்த்தர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மீன் உன் தட்டுல வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த சந்தோஷத்தோட கூட நீ சாப்பிடணும்.
நன்றி சொல்லணும். ஆமென். ஆண்டவரே, இந்த மீன் என் தட்டுல வர்றதுக்கு, இந்த அப்பம் என் தட்டுல வர்றதுக்கு ஆண்டவரே உங்க இறக்கம் தான் பாதை செஞ்சிச்சு அப்படி சொல்லணும். நீங்க மீன் வாங்குறீங்க, அந்த மீனை வாங்கி கொண்டு வந்து நீங்க சாப்பிடுறீங்க. ஆனா அந்த மீன் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மீன், அந்த மீன் உங்களுக்காகவே வளர்க்கப்பட்ட மீன். கடல்ல எத்தனையோ மீன் கிடக்கு, மொத்தமா வாரி எடுக்கிறாங்க வலையில. வாரி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மீன் இந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் போகணும்ன்றது ஆண்டவருடைய பிரமாணம், ஆண்டவருடைய திட்டம். அடுத்த அந்த நபருக்குன்னு உருவாக்கப்பட்ட மீன் அவங்களுக்கு தான் உங்ககிட்ட வரவே வராது. ஆனா உங்களுக்குன்னு இருக்கிற மீன் கடல்ல எங்க இருக்கோ அந்த மீன் உங்ககிட்ட தான் வரும். நான் அப்படி நிறைய டைம்ல யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆண்டவர், இந்த மீன் இவ்வளவு தூரம் வளர்ந்து என் பிளேட்ல வந்திருக்குன்னா அது எனக்காக உருவாக்கப்பட்டது. அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. இனிமே நீங்க அதை தேடி போக வேண்டாம், சரியான டைம்ல உங்ககிட்ட வரும். ஆனா உங்க வாழ்வினுடைய நல்ல பங்கா இயேசுவை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எதை குறித்தும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேல உங்களுடைய நம்பிக்கைய, பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஓசியாவில் எழுதப்பட்டிருக்கு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. என்னதுங்க? இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், இயேசு மட்டும்தான் நம்மளோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பார். உயிர் என்பதற்கு 3 எழுத்து தான், இயேசு என்பதற்கு 3 எழுத்து தான். விளங்குதா? ஜீவன் என்பதற்கும் அதுதான் 3 எழுத்து தான். அந்த ஜீவன் தான் இயேசு. உங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான பங்கு என்பதை மறந்து போகாம இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.